புதுச்சேரி அரசு மின்கட்டண உயர்வை திரும்ப பெறவில்லை என்றால் அதிமுக சார்பில் 1,00,000 தொண்டர்களை திரட்டி சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். பிஜேபி கூட்டணி சேர்ந்துட்டா அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம். அந்த நாடக வேஷம்லாம் எடுபடாது, அந்த நாடக நடிப்புலாம் எடுபடாது. புதுவை மாநில மக்கள் புதுச்சேரி தான் எங்க எடப்பாடியார் இங்க வந்து நிற்பாரு. எடப்பாடியார் வந்து நின்னா நாங்க 1,00,000 பேர் இங்க நிற்போம். 1,00,000 பேர் இங்க நின்னா நீங்க சட்டமன்றத்தை சட்டப்பேரவை நாங்கள் முடக்கம் செய்வோம். அந்த அளவுக்கு பண்ணுவோம். இது வந்து மிகப்பெரிய வஞ்சிக்கின்ற செயல். நாங்களும் அனுபவிச்சுட்டோம். நாங்க எங்க பகுதியில் நாங்க அனுபவிச்சுட்டோம். புரியல, எங்க பகுதியில் கேட்கல, புரியல சொன்னாரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய செயல்பாடு முற்றிலும் புறம்பானது. ஏதோ போட்டோ ஷூட் தான் காட்டுறாரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, அந்த குடும்பமே ஆதிக்கம் பண்றாங்க. எந்த அமைச்சரையும் செயல்படல. துணை செயலாளர் கட்டுப்பாட்டில் இருக்காங்க. பிரில்லியன்ட் எக்ஸலண்ட் செக்ரட்டரிலாம் போயிட்டாங்க டெல்லிக்கு. புரியல, ஆவரேஜ் செக்ரட்டரி தான் இங்க இருக்காங்க. அந்த சூழ்நிலை இருக்கு. எந்த நிலைப்பாடு நாங்க வரி, வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, குப்பை வரி உயர்வு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, அது அடிக்கடியே போனாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த சூழ்நிலை அவ்வளவு நிலையில நாங்க பார்க்கிறோம். நிச்சயமா 2026 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு அடுக்கப்படுகிற நிலைப்பாடு 20 மாசம்